ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி எப்படி இருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு, என்ன மாதிரி பொசிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிஃப்டி மார்னிங் ஓப்பன் பண்றது 3 மினிட்ஸ் கேண்டில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் சொல்றேன். இது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்ல வந்து ஸ்ட்ராட்டஜியோ இல்ல, ஒரு சும்மா லாஜிக். சரியா? இதை வந்து நம்ம பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் மெத்தட்? ஓப்பன் ஹை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ், கண்டிப்பான்னு சொல்ல முடியாது, பாசிபிலிட்டி இருக்கு, கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓப்பன் லோ அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இதை வந்து இண்டெக்ஸ்ல மட்டும் இல்ல, ஸ்டாக்ஸ்ல, கமோடிட்டிஸ்ல, கரன்சில, இது எல்லாத்துலயுமே நீங்க 1 மினிட் சார்ட், 1 மினிட் கேண்டில் ஆகட்டும், 5 மினிட் கேண்டில் ஆகட்டும், டே கேண்டில் ஆகட்டும், மந்த் கேண்டில் ஆகட்டும், சரியா, இதுல வந்து ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ எப்படி பாக்குறதுன்னா இங்க, சரியா, OHLC அப்படின்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பார்க்கும்போது 24,019.15, அதே 20 ஹையும் வந்து 24,019.15, ரெண்டும் சேமா இருக்கு. இப்படி சேமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து 3 மினிட்ஸ் இருக்கு. நீங்க லோயர் டைம் ஃப்ரேம் போங்க, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பாருங்க, சேம் அதே தான் இருக்கு. அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில், நீங்க 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. பிரேக், அந்த ஓப்பன் ஹை பிரேக் ஆகல அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 பாயிண்ட் கொடுத்துட்டு தான் திரும்ப ஃபுல் பேக் ஆகும். சரியா? சரி, இப்போ வந்து இது என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் ஃபுல்லா வந்துட்டு திரும்ப பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, பெருசா அவனால மேல போக முடியல. செகண்ட் கேண்டில், அதுக்கு அடுத்தது சின்னதா இந்த இடத்துல வந்து ஒரு பிரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த பிரீச் நடந்திருக்கு. பிரீச்சுக்கு அப்புறம் நீங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்க பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா கூட, நீங்க இந்த ரேஞ்சில் எங்கேயாச்சும் எதிர பொசிஷன் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களால ஒரு 50 பாயிண்ட் இப்ப பிடிக்க முடியும். குறைஞ்சது ஒரு 50 பாயிண்ட் நம்மளால இந்த இடத்துல பொசிஷன் எடுக்க முடியும். 65 × 50 3250 ரூபாய் வந்து உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரு லாட்டுக்கு. சரி, அதுக்கு அடுத்தது இதுல இருந்து இறங்கினதுனால கண்டிப்பா ஒரு ஃபுல் பேக் தரணும். லோயர் லோ, லோயர் டை, திரும்ப இந்த இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் கீழே வரும். பிரேக் பண்ணிச்சு லோயர் லோ, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து டே 1, டே 2, டே 3 வந்து இப்போ ரீசெண்டா 2-3 டேஸா போட்டிருக்கோம் இந்த டெக்னிக்கல் ரிவ்யூ. இது வந்து நீங்க வெபினார் மாதிரி 1 hour 2 hours அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம டெக்னிக்கல்ல என்ன மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ்ல ஒரு அவேர்னஸ் வரும். சரியா? இவ்வளவு நாள் எனக்கு அது பெருசா புரியல அப்படின்னாலும் இது 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 எப்படி இந்த மாதிரி கீழே இறங்குச்சு, எதுக்கு இறங்குச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணும்போது நம்ம அதுல இருந்து சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சரியா? கோர்ஸ் முடிக்காதவங்க இது, கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு அப்டேட் பண்ற மாதிரி இது. சரியா? இந்த 10 மினிட்ஸ் வீடியோ 15 மினிட்ஸ் வீடியோ போடுறோம் அப்படின்னா இது வந்து கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு அப்டேஷன், கோர்ஸ் முடிக்காதவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. சரியா? ஸோ நிஃப்டி இப்படிதான் வந்து பொசிஷன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பிரேக் ஆகுது, கீழே போகுது. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய சார்ட்ஸ் காலையிலேயே ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனா மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணாதனால நம்மளால ட்ரேட் எடுக்க முடியாதா? எடுக்கலாம், பத்திரமா எடுக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்ல அப்படின்னா மாட்டிடும். சரி, நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கோல் இந்தியா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் எடுத்தேன். கோல் இந்தியா
ஹோல் இந்தியாவில் வந்து என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டைமிங் பார்த்தீங்கன்னா வெறும் இங்கே பாருங்க நான் காட்டுறேன் லைவா. எக்ஸிக்யூட் பண்ணது வந்து பை பண்ணது வந்து 9:16க்கு நான் பை பண்ணது. செல் பண்ணது வந்து 9:16க்கே 23 செகண்ட்ஸ்ல என்னோட 23 செகண்ட்ஸ்ல என்னோட ட்ரேட் முடிஞ்சது. சரிங்களா, 23 செகண்ட்ஸ் என்னோட ட்ரேட் முடிஞ்சது. எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1260 rupees நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சரியா, சரி. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணல. ஆனா இது வந்து ஹோல் இந்தியா கம்பெனி வந்து நல்லா இருக்கு, டெக்னிக்கல் படி நல்ல வியூ. சரியா, அதனால கேப் அப் கொடுத்துச்சு. நியூஸ் பேஸ்டு கேப் அப் கொடுத்துச்சு. கேப் அப்ல நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும்போது இதெல்லாம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, கண்டிப்பா வந்து இது இன்னும் ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கீழ இருந்து மேல இது வரைக்கும் போயிருக்கு. 7 ரூபாய் இருக்காம்னா மினிமம் ஒரு 3 rupees 4 rupees கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரல. அப்படிங்கும் போது 2வது கேண்டில்ல நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரியா, 9:16க்கு இந்த ட்ரெயிலே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நான் இந்த ரேஞ்சில எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். சரியா, 490.12 அந்த ரேஞ்சில் நான் வந்து வெளியே வந்துட்டேன். 490.12னா இந்த ரேஞ்சில் வந்து நான் வெளியே வந்துட்டேன். இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ண, இந்த இடத்துல வெளியே வந்துட்டேன். இதுல வந்து ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. இந்த பேர், இந்த ட்ரேடிங் நேம் வந்து ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல்பிங்ல வந்து நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகல அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மேல போகும்னு மறுபடியும் வச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா அங்க இருந்து வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே வந்துடும். இதுல நீங்க பை பண்றதை இங்க பை பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணல அப்படின்னா பொசிஷன்ல வந்து மினிமம் ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கும். 500 குவான்டிட்டி ஈஸியா ஒரு 7,000 மேல லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் வந்து நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 10 செகண்ட்ஸ் ட்ரேட், 20 செகண்ட்ஸ் ட்ரேட் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரு 1000, 1500, 2000 இதெல்லாம் புக் பண்ண முடியும். சரியா, அதுக்கு அடுத்தது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வந்து நான் எப்படி பொசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறது பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வந்து நான் ஒரு என்ட்ரி கொடுத்தேன். 920க்கு வந்து என்ட்ரி கொடுத்தேன். 920க்கு என்ட்ரி கொடுத்து 924க்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். 920 அப்படிங்கும்போது பாருங்க, 920 இந்த இதுல இந்த கேண்டில், பிகாஸ் மார்க்கெட் வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை இப்படிதான் போகும்போது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், பை பண்ணி வச்சேன். கீழே வந்துட்டு இங்க போகும்போது நான் வந்து என்ட்ரி வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். சரியா, 920, 924 4 மினிட்ல வந்து ட்ரேட் பண்ணேன். இதுல எவ்வளவு கிடைச்சதுன்னா 1300. எனக்கு இன்னைக்கு 2500 rupees எனக்கு ப்ராஃபிட். இதுலயும் அதேதான். ஏன் இது வந்து பை லக்ல கட் பண்ணி வெளியே வந்துட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு போதும் ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட மந்த்லி டார்கெட் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 30, இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இதுல இந்த மந்த்துக்கு எனக்கு தேவையான ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அந்த கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா தான் பர் வீக்குக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும், பர் டேக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும்னு கால்குலேஷன் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எனக்கு ஒரு நாளைக்கு 2000, 3000 rupees இருந்தா போதும் அப்படிங்கறத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட இதுக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாது, கண்டிப்பா மார்க்கெட் கீழே வந்துடும். ஈக்விட்டி எவ்வளவுதான் ஏறினாலும் நிப்டி சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கீழே வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ சின்ன ஸ்கேல்பிங், இதெல்லாம் சின்ன ஸ்கேல்பிங், சின்ன ப்ராஃபிட். வித்தின் 2 ட்ரேடுமே சேர்த்தினாலே ஒரு 5 minutes தான் இருக்கும். 5 minutes பொசிஷன் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சரியா, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல.
இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களாலையும் மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். சரியா? சரி. விஇடிஎல் நெக்ஸ்ட் விஇடிஎல் டிமெர்ஜ். இதை நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பேசிட்டே தான் இருக்கோம். விஇடிஎல் டிமெர்ஜ் விஇடிஎல் டிமெர்ஜ்ன்ட்டு. சரிங்களா? ஓகே, இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வச்சுன்னா 5 ஸ்டாக் ஃப்ரீ அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம குரூப்ல போட்டே இருந்தோம். அதோட இதுதான் வந்து இப்போ நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறது. என்னன்னா, ஒரு ஸ்டாக் வச்சுன்னா 5 ஸ்டாக் வேதாந்தா ஃப்ரீ. வேதாந்தா அலுமினியம் ஒரு ஸ்டாக் நீங்க வச்சிருக்கீங்க, ஹோல்டிங் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்கினா வராது. சரியா? அட்லீஸ்ட் நேத்தாச்சும் வாங்கிக்கணும். நேத்து முந்தானத்து வாங்கிருக்கீங்கன்னா வரும். வேதாந்தா விஇடி அலுமினியம், வேதாந்தா வந்து கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா ஸ்டீல், வேதாந்தா பேஸ் மெட்டல், இந்த 5 ஸ்டாக் ஃப்ரீயா தருவாங்க உங்களுக்கு. இது வந்து டிமெர்ஜ்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து போனஸோ ஸ்பிளிட்டோ கிடையாது. இது வந்து டிமெர்ஜ். ஒரு கம்பெனியை வந்து 5 கம்பெனியா பிரிக்கிறாங்க. இதுதான் வந்து விஇடிஎல் நடந்திருக்கு. இதுல வந்து நமக்கு திடீர்னு எதுவுமே தெரியாம என்னடா இது, நான் நேத்து வாங்கி வச்சிருந்தேன், இன்னைக்கு பார்த்தா 230 ரூபாய்க்கு வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 60% மேல ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பேனிக் ஆக வேண்டியது இல்ல. என்ன அப்படின்னா, இது வந்து டிமெர்ஜ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த நியூஸ் வந்து இவ்வளவு கேப் டவுன் ஆயிருக்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.